சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுபோல் உணவு இல்லாமல் உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதருக்கும். ஸோ இப்போ ஜெனியினுடைய லைஃப்லையும் இந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரும்பான்மையான பங்கு ஜெனியினுடைய அம்மாவை தான் சாரும், விஜி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையிலேயே 5 மணிக்கு எழுந்திரிச்சு தனக்கும் சாப்பாடு செய்து குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சாப்பாடு செய்து வைத்துவிட்டு அவர்களுடைய வேலைக்கு செல்வது வழக்கம். ஸோ அப்போ ஜெனி காலேஜ் ஒர்க்குக்கு கிளம்பும் போது சமைக்கலாம் மாட்டாங்க, கிச்சன் போக மாட்டாங்க. அம்மா வந்து சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி செஞ்சு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மதியானம் சாப்பிட்ற வரைக்குமே சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கல்லூரி பணியின் போது ஜெனி கொண்டு போகக்கூடிய பெரும்பாலான உணவு பார்த்திங்க அப்படின்னா காய்கறி சார்ந்த உணவுகளாக தான் இருக்கும். கீரை பொரியல், காய்கறி கூட்டு, சாம்பார், பருப்பு சாதம் இது போன்று தான் இருக்கும். ஜெனி தன்னுடைய ட்ராவலில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அவங்க போகிறது அவங்க அப்பா கம்பெனியோட பஸ். PLAல போவாங்க, அதாவது கும்பகோணம் பஸ் ஸ்டாப். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் டிரைவராக இருப்பார் அந்த ரூட்டில். ஸோ அவர் பெயர் ராஜேந்திரன். இவர் வந்து ஜெனிக்கு ரொம்ப ஒரு தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லலாம். டிரைவருடைய பொண்ணு அப்படிங்கிறதுல அவரும் ரொம்ப கண்காணிப்பாகவும் அதாவது பாசமாகவும் பார்த்துக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காலேஜ் ஸ்டாப்பில் கரெக்டாக ஜெனியை இறக்கி விடுறதும் திருப்பி வந்து பிக்கப் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லலாம், ட்ரெயின் இல்லாத காலகட்டங்களில். ஜெனியினுடைய அப்பா சுந்தரும் ராஜேந்திரும் ஒரே காலகட்டத்தில் பணியாற்றியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனிக்கு பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. ஸோ சீட்டும் கன்ஃபார்மாக போட்டு வச்சுட்டே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின் இல்லாத காலகட்டங்களில் ஜெனி வந்து தன் அப்பாவுடைய பஸ்ஸில் தான் போகிறது வழக்கம். இந்த ராஜேந்தர் பார்த்திங்க அப்படின்னா அப்பாவின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உடையவர். ஸோ ஜெனி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தன் அப்பாவை பற்றி அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றது வழக்கம் இல்லையா. ஸோ அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க வரும்போது அங்கே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க வந்து கீரைகள் அப்படிங்கிறது விற்பனை செய்வாங்க. ஸோ அந்த கீரையை எப்போதுமே ஜெனி வந்து வாங்கிட்டு வருவாங்க தன்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வாடிக்கையாகவே அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கீரை தான் அடுத்த நாள் சமையல் லஞ்ச் பாக்ஸ். அடுத்து ஜெனி ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்ப பனானாஸ் வாங்குறது வழக்கம். ஸோ அவங்க வாங்கக்கூடிய பனானாஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் பனானாஸ். ஸோ இந்த க்ரீன் வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக இருக்கும். ஜெனி ஹாலிடேஸில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போய் அங்கே வெஜிடபிள்ஸ் பை பண்ணுறது அவங்களுடைய ரெகுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் 65, எக்கு, க்ரீன்ஸ், அடுத்து பெப்பர் பொங்கல், ஸோ தால், பாப்பட், கேலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பனானாவோட அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் ஸ்டெம், ஸோ வாழைத்தண்டு, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தஞ்சாவூரில் தன்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஸோ ஆன் தி வேல பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ராகி கூழ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கிட்ட வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஜெனி வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காரில் தன் அப்பாவோட டிரைவிங்கில் ட்ராவல் பண்ணுறது ஜெனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அம்மா சைடு இருக்கக்கூடிய அந்த ஊர், அதாவது அந்த வில்லேஜ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசேல்னு ரொம்ப க்ரீன்ஸாக இருக்கும், வயல்வெளிகள் சார்ந்தது. ஸோ அதை பார்க்குறதும் அதில் அந்த போரிங் தண்ணி வர்றதும் வயல்கள் நிறையா பச்சை பசேன்னு இருக்கிறதும் ரொம்ப ரசனைக்குரிய விஷயமா இருக்கும் ஜெனிக்கு. அதே சமயம் அவங்க சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க காரில் உட்காந்துக்கிட்டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனியோட ட்ராவல் ஹைவேல போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் பானிபூரி, ஸோ அந்த கடையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கே இறங்கி சாப்பிட்றது வழக்கம். ஸோ தன் அப்பாவோட சேர்ந்து அந்த பானிபூரியும் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த ரோட்டு ஓரத்துலேயே உட்கார்ந்து சாப்பிட்றதும் ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அப்படியே உட்காந்து இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த ரோட்டில் ஹைவேல மூவ் ஆகும். ஸோ அதை ரசிச்சுக்கிட்டே ரசனையோட அந்த உணவை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க ஜெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ட்ராவல் பண்ணும்போது அந்த வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதில் இறங்கி நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த வயல்வெளியில் இறங்கி நடந்ததுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் எடுத்து, அதாவது அந்த ஃபீல்டு பேடி, ஸோ என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா நிறையாவே இருக்கும். அதை சுற்றி பார்க்குறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்.
ஜெனிக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்கள நிறைய பிளேஸஸ் போய் பார்க்கணும். ஸோ நேச்சரோட நிறைய பேசணும் அப்படிங்கிற என்தூசியாசம், ஆர்வம் அப்படிங்கிறது ஜெனிக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெனியோட அப்பா ஒரு இடத்துக்கு ஜெனியை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ட்ராவலில். ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பெட்ரோல் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அந்த சைட்டில் நடந்தது ஒரு வில்லேஜ் ஏரியாவில். ஸோ அதை ஜெனியினுடைய அப்பாவும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனிக்கு நிறைய விஷயங்கள் தன்னுடைய அப்பா மூலியமாக தான் வெளியில் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஜெனியோட அப்பா வந்து காரு இல்லை பஸ் எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். ஸோ பஸ்ஸு எப்போதுமே தன்னுடைய ஸ்ட்ரீட்டுக்குள்ளார வீட்டுக்கு முன்னாடி நின்றுடுச்சு அப்படின்னா ஜெனி வந்து தன்னுடைய அப்பாவுடைய பஸ்ஸில் போய் உட்காந்து அதாவது அப்பா ட்ரைவ் பண்ணுற அதே சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சு பார்ப்பாங்க. ஸோ தன் அப்பா எப்படி ஓட்டுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து பஸ்ஸில் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது வழக்கம். ஏன்னா அப்போ பஸ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாசலில் தான் நிற்கும். ஸோ அப்பா சாப்பிட்ற டைம் எப்போயாவது ஃப்ரீ டைம் டூர் பஸ் கிடச்சிச்சின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். ஸோ அதே மாதிரி காரும் பார்த்திங்க அப்படின்னா முதலாளியுடைய கார் அப்படிங்கிறது வரும். ஸோ அவங்களுடைய லக்ஸரி கார்ஸும் வந்து ஜெனி வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேடியோட சேர்ந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்க ஹைவேல. ஸோ இதுவும் ஒரு ஜாலியான விஷயம் தன்னோட அப்பா கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் 2 வீலர் 4 வீலர் இந்த டிரைவிங் கிளாஸஸ் எல்லாமே தன்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தது தான். ஸோ அப்பாவினுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஜெனி வந்து தன்னுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணுறதும் அதில் ஸ்பெசிஃபிக்காக பெக்யூலியராக இருக்கிறதுக்கும் ரீசன் வந்து தன்னுடைய அப்பா அப்படிங்கிறத ஜெனி எப்போதுமே மறக்க மாட்டாங்க. ஜெனியோட டிரைவிங் ஸ்கில்ஸுக்கு தன்னோட அப்பா தான் குரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ் அப்புறம் கோகனட் வாட்டர். ஸோ இந்த ரெண்டுமே அவங்க ஹைவேல எப்போ ட்ராவல் பண்ணாலும் வாங்கி சாப்பிட்றது அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு பிடித்த ஸ்வீட்ஸ் அப்படின்னா ட்ரை குலோப் ஜாமுன், சந்திரகலா, அசோகா. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ். இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இடம் பார்த்திங்க அப்படின்னா பாம்பே ஸ்வீட்ஸ். இதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஜெனி ஒர்க் பண்ணுற பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா யாரை பற்றியுமே ஜெனி வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாரோட ஃபேமிலி ஸ்டோரியை பற்றியுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட ஃபேமிலிலையும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அப்பா அம்மா தம்பி இப்படி யாருமே வந்து அடுத்த ஃபேமிலி ஸ்டோரிஸை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸ்பெஷலாக ரிலேட்டிவ்ஸை பற்றியும் ரிலேட்டிவ்ஸோட ஸ்டோரியை பற்றியுமே வீட்டில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஜெனியினுடைய லைஃப் இருக்கும். ஸோ ஜெனிக்குமே அடுத்த லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம். See my name on every door. Yeah, they call